ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு பகுதியில் இந்த நாளில் சந்திக்க கர்த்தர் ஜீவன் தந்து இவ்வளவு தூரம் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். எவ்வளோ தூரம் அற்புதங்களை செய்த தேவன் தொடர்ச்சியாக நம்மை வழிநடத்தி முன்னேறி கடந்து போவதற்கு தேவன் உதவி செய்ய போகிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ நாட்கள் நாம் வாழ்ந்திருக்க போகிறோம் என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் இறுதிக்கு வருகிறது. இந்த இறுதி வாழ்க்கை இந்த உலகத்தில் முடித்த உடனே நாம் நித்தியத்தை தேவனோடு கூட கழிக்க வேண்டுமானால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நியமங்களை கை கொண்டு நடக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்படும் போது தான் தேவனோடு கூட நித்திய வாழ்க்கைக்கு கடந்து போக முடியும். அப்படி இல்லையானால் நித்திய ஆக்கினி தீர்ப்பு நமக்காய் உண்டாயிருக்கிறது, அங்கு அழுகையும் பருக்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதாக வேதத்தில் நமக்கு துல்லியமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் நிகழ்ச்சியும் நேற்று தினத்தில் மாரணத்த நிகழ்ச்சி நேரடி காணலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கி நித்திய ஜீவன் தலைப்பில் இதுவும் 4 வருஷமாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. இவைகளெல்லாம் நான் ஆரம்பித்தவைகள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தி ஆரம்பித்தார். காரணம், கடைசி மணி நேரத்தில் நாம் பிரயாணப்படுகிறோம். கடைசி காலம் என்பதுக்கு நேற்று கூட மாரணாத்தால் பல காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதை பார்க்கிறவர்கள் ஒருவேளை நேற்று தினத்தில் போடப்பட்ட மாரணத்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்களானால் அதில் கடைசி காலத்துக்கான அறிகுறிகள் எல்லாம் என்ன என்பதை தொடர்ச்சியாய் பல நிகழ்ச்சிகளில் பேசிக்கொண்டே வருகிறோம். எனவே கடைசி காலத்தின் கடைசி பகுதியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் ரொம்ப உன்னிப்பாய் கவனித்து, அதாவது விஞ்ஞானம் நிறைந்த உலகம், நவீனத்துவம், டெக்னாலஜி நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறபடியால் தப்பாக கரெக்டுன்னு சொல்கிறாங்க, கரெக்டாக தப்புன்னு சொல்கிறாங்க. அதுதான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எல்லாராலும் நெருக்கப்படுகிறோம். பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளே நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் கவனித்து பிரயாணப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. கண் போகிற போக்கிலெல்லாம் நாம் போக முடியாது. மனம் சொல்வதெல்லாம் நாம் செய்ய முடியாது. எல்லாம் எனக்கு செய்ய அதிகாரம் இருந்தாலும் எல்லாம் எனக்கு தகுதியாக இராது என்று அப்போஸ்தலன் ஆகிய பவுல் சொல்லியிருக்கிறது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ரொம்ப தெளிவாய் வசனத்தின்படி நாம் நடக்க கவனமாக இருப்போமானால் மாத்திரம்தான் அந்த நித்திய வாழ்க்கையை தேவனோடு கூட கழிப்போம் என்பதை நீங்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் அறிந்து கொள்ள வேண்டும். நித்திய ஜீவன் ரொம்ப முக்கியமானது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதை மிஸ் பண்ணாது இருப்பதுக்கு தான் வசனத்திலே கர்த்தர் உங்களை ஆதாயப்படுத்துகிறார். அதில் உறுதியாய் நில்லுங்கள். எல்லா தீமைக்கும் விலகி காத்து நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தின் மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். சமூக வலைத்தளங்களில் ஒரு சகோதரி பேசுகிறதை நான் கேட்டேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், நிறைய பேர் ஒருவேளை நம்மோடு கூட பிரயாணப்படாதபடி அவர்கள் நம்மை விட்டு விலகி போயிருக்கலாம். அதுக்கு காரணம், அவர்கள் உலகத்தோடு கூட ஒத்து போகிறார்கள். நாம் நடத்துகிற அந்த நீதியான பாதை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் அவர்கள் விலகி போகிறார்கள். விலகி போகிறவர்களை குறித்து நாம் பரிதபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற திட்டத்தையும் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற லக்கை அடையவும் நாம் முன்னேறி கடந்து போக வேண்டும். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியின் ஆழத்துக்குள்ளே நாம் நடத்தப்படும் போது அந்த ஆழத்தில் அவர்கள் நீந்த முடியாதபடியால் அவர்களால் நம்மோடு கூட பிரயாணப்பட முடியவில்லை என்பதை அவர்கள் பேசினதை நான் கேட்டபோது, உண்மையாகவே உலகத்தில் நம்மை சூழ்ந்து நடக்கிற காரியங்களை கவனித்து பார்க்கும்போது எல்லாமே அப்படி தான் இருக்கிறது. எப்போ நீ நீதி பேசுகிறையோ, எப்போ நீ நேர்மையை குறித்து பிரசங்கிக்கிறையோ, அவர்கள் உன்னை குறித்து குறை சொல்லி தான் தீருவார்கள். நான் முந்தி பரிசுத்தமாய் வாழ்ந்தவன் அல்ல. நான் இந்த உலக போகிற போக்களை மடிந்து போய் குப்பையில் விழுந்த என்ன தான் இயேசு தெரிந்து கொண்டார். அந்த குப்பையிலிருந்து தான் கர்த்தர் என்னை பொறுக்கி எடுத்தார். என்னை எடுத்து எவ்வளோ தூரமாய் உருவாக்கி நடத்தினார். ஆரம்ப காலத்திலிருந்து பல காரியத்தில் நான் இடரல் அடைந்திருக்கிறேன். ஊழிய பாதையில் வந்த பிறகும் பலவிதமான இடர்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. அவைகள் ஒருவேளை ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், மனிதர்களுக்கு தெரிந்ததும் உண்டு, தெரியாததும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த என்ன தான் இந்த ஏறக்குறைய இந்த 5 ஆண்டு காலமாய் தேவன் உருவாக்கி கொண்டு வருகிறார். அப்போ உருவாக்கப்படும் போது எவைகளெல்லாம் உலகத்துக்குரியவைகளோ அவைகளெல்லாம் விட்டு விலகி, அந்த கண்கள் காணாத, செவிகள் கேட்காத, மனசில் தோன்றாத காரியத்தை பார்க்க பாத்திரவானாய் என்னை நான் அமைத்து கொள்ளும் போது உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் என்னை விட்டு விலகி போகிறதை என்னால் உணர முடிந்திருக்கிறது. அவைகள் ஒருவேளை
நம்முடைய இருதயத்தில் சில காரியங்கள், சில கலக்கங்கள் ஏற்படுத்தி இருக்குமானால் கூட நாம் சரியான பாதையில் பிரயாணப்படுகிறோம் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் நாம் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆழங்களுக்குள்ளே கொண்டு போகிறார். அந்த ஆழங்களுக்குள்ளே அவர்கள் வர முடியவில்லை. காரணம், உலகத்தின் ஆசை அவர்களை தடுக்கிறது. ஒருவேளை உணவை குறித்து இருக்கலாம், பொருளை குறித்திருக்கலாம், பணத்தை குறித்திருக்கலாம், சுகபோகமாய் வாழ்கிறதை குறித்திருக்கலாம், வசதிகளை குறித்திருக்கலாம். ஆனால் எல்லாம் உலகத்தின் மேன்மைதான். இந்த உலகத்தின் மேன்மை நம்மோடு கூட வருவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் உள்ள காரியங்கள் உலகத்தோடு கூட முடிந்து போகிறது. இந்த உலகத்தில் எவரெல்லாம் தன்னை உயர்த்தை காணப்பட்டானோ அவனெல்லாம் தாழ்த்தப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் தாழ்த்தினார்களோ அவர்கள் உயர்த்தப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிறைவேற்றுகிற நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய யூத ராஜ சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் நாளிலே இவைகளெல்லாம் சம்பவிக்கும். அவர் இந்த உலகத்தில் பகிரங்கமாய் வெளிப்படுவதற்கு முன்பதாக 7 ஆண்டு காலத்துக்கு முன்பதாய் மத்திய ஆகாயத்தில் அவர் வெளிப்பட போகிறார். நாம் அவரை மேகத்தில் முதலாவது சந்திக்க போகிறோம். அதுக்கு பிறகுதான் 7 வருஷ காலத்தில் நாம் அங்கே இருந்து இந்த உலகத்தில் வந்து அவரோடு கூட 1000 வருஷ வாழ்க்கையை, 1000 வருஷ அரசாட்சியில் நாம் பங்கு பெற்று அதுக்கு பிறகு நித்தியமான இந்த வாழ்க்கைக்குள்ளே நாம் பங்கு பெற போகிறோம். இந்த நித்தியமான வாழ்க்கைக்குள்ளே பங்கு பெறுவதற்கு இயேசு என்ன செய்தார் என்பதை வேதத்தில் பல காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த நிகழ்ச்சியில் ஆவியானவர் என்னை நடத்தின ஒரு வசனத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாசிக்க கேட்போமா? கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு, பாருங்க, வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர். இந்த உலகத்தில் நாம் அடைந்ததெல்லாம் நன்மை என்று நாம் யோசிக்கிறோம். எந்த நன்மையை நாம் பெற்றிருந்தாலும் எல்லாமே மறிந்து போகக்கூடியது தான், எல்லாமே அழிந்து போகக்கூடியது தான். ஒருவேளை நல்ல வீட்டு வசதியில் நாம் வாழலாம், இல்லை நல்ல பொருளாதார வசதியில் நாம் வாழலாம், இல்லை நிறையா பணங்களை வைத்து இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், இல்லை நல்ல பேர் புகழோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவைகளெல்லாம் நாம் நன்மை என்று நினைக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். நம்மோடு கூட அவை ட்ராவல் பண்ணாது. நம்மோடு கூட நித்திய ராஜ்யத்துக்குள்ள அவைகள் வராது. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் உருவாகிற எல்லாமே உலகத்தோடு கூட மடிந்து போகக்கூடிய காரியங்களாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளோ நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நாளில் ஒரு நாள் நம்மை விட்டு மறைந்து போகிறார்கள். நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கு என்ன செய்தாலும் நமக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் ஆலோசனை பண்ணிக்கொண்டே இருக்கிறதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் இந்த உலகத்தில் எந்த காரியமும் நமக்கு நிரந்தரமானதே அல்ல, எல்லாம் நிலையற்றது. ஆனால் நிரந்தரமான காரியம் வருகிறது. அந்த நிரந்தரமான காரியத்துக்குள்ளே நம்மை வழிநடத்த நமக்கு பிரதான ஆசாரியராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தில் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்ப திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இவைகளின் இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த நித்திய வாழ்க்கைக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். காளையின் இரத்தத்தினால் அல்ல, வெள்ளாட்டின் இரத்தத்தினால் அல்ல, அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து நித்தியத்துக்குள் நமக்கு வழிநடத்தி இருக்கிறார். இப்போ நம்ம யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க வேண்டும். காரணம், நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் அந்த வசனம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு நல்லா தெரியும். ஆனாலும்
இன்னொரு முறை இந்த வசனத்தை நாம் தமிழிலே வாசிக்க கேட்க போகிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான தேவன் குமாரனை தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததுக்கு காரணமும், பிதாவாகிய தேவன் தன்னை தந்ததுக்கு காரணமும், உலகத்தில் நாம் மேன்மையான அளவில் வாழ்வதற்காக அல்ல, நித்திய ஜீவனில் பங்கு பெறும்படி, நாம் நித்திய பிறவிகளாய் தேவனோடு கூட வாசம் செய்யும்படிதான் அந்த இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. பாவம் எவ்வளவு கொடூரமானால் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்து அவர் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு மீட்பை அவர் உண்டு பண்ணியிருக்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முக்கியத்துவத்தை அறியாதவர்கள் கண்டபடி அவர்களால் பேச முடியும், கண்டபடி அவர்களால் வாழ முடியும். ஆனால் அவங்க இறுதி நாட்களிலே அவர்கள் பாதாளத்துக்குள் கடந்து போகும்போது அப்போது அவர்கள் யோசிப்பார்கள், ஆனால் அந்த இடத்தில் மனம் திரும்புதல் இல்லை என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே கிறிஸ்து அல்லாத மரித்திருக்கிற எல்லாருமே பாதாளத்திலே நியாய தீர்ப்புக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் யாராயிருந்தாலும் சரி, எவ்வளோ தொண்டுகள் செய்திருந்தாலும் சரி, எவ்வளோ நன்மைகள் உலகத்தில் செய்திருந்தாலும் சரி, நன்மைகள் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போவதில்லை. நன்மையாய் நமக்கு வெளிப்பட்ட இயேசு மாத்திரம்தான் பரலோகத்துக்கான வழி என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர் நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய மீட்புக்குள்ள நாம் பங்கடைய வேண்டுமானால் கிறிஸ்து போதித்த போதனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். எது நன்மையோ அந்த நன்மையானதை நாம் பின்பற்ற வேண்டும். எது தீமையோ அந்த தீமையை விட்டு விலகி நாம் வாழ வேண்டும். ஒருவேளை தீமை இந்த உலகத்தில் நமக்கு ரொம்ப இன்பமாய் தோன்றலாம், ஆனால் அவைகளை நம்மை நித்திய ஆக்கினி தீர்ப்புக்குள்ள தீர்த்துவிடும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு பக்கம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக பரலோகத்திலிருந்து ஆண்டவர் பரிந்து பேசிக்கொண்டு நம்மத்தில் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பல நேரத்தில் நமக்கு உணர்த்தியும், அதுக்கு நாம் செவிக்கூடாமல் சொந்த இஷ்டமாய் நாம் வாழ்ந்து கொண்டு ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையில சுகபோகமாய் ஜீவிப்பதற்காக பலவிதமான தவறான பாதைகளை பின்பற்றி, தவறான முறைகளை பின்பற்றி, பொய்க்கு பாத்திரர்களாய் இருந்து பலருடைய பொருட்களை அபகரித்து அதில் சந்தோஷப்பட்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் நம்முடைய முடிவு பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும் என்பதை ஒரு நாளும் யாரும் மறந்து போகக்கூடாது. காரணம், வரப்போகிற நீதிபதி, வரப்போகிற நியாயாதிபதி அவர் பட்சபாகம் பார்க்கிறவர் அல்ல, நீதியை நீதியாய் சரி கட்டுகிற தேவன். ஆகையால் உலகத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உன்னிற்று கவனித்து கொண்டே இருக்கிறார். நாம் யோசிக்கிற ஒவ்வொரு யோசனையும், நாம் பார்க்கிற ஒவ்வொரு பார்வையும், நம் இருதயத்தில் தோன்றுகிற ஒவ்வொரு காரியமும் அவர் அறிந்திருக்கிறார். எனவே ஒருவேளை இந்த உலகத்தின் பலவிதமான சிற்றின்பங்களிலும் பலவிதமான இச்சைகளிலும் பாவத்திலும் நீங்கள் அகப்பட்டிருந்தால், நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது கூட உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உண்டாகி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட நீங்கள் ஒப்பு கொடுத்தால், இந்த நாள் முதல் கொண்டு அவர் உங்கள் குற்றங்களை மன்னித்து உங்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வந்து எக்கால சத்தம் பூதம்போது அந்த சத்தங்கள் உங்கள் காதுகளுக்கு கேட்க அவரே உதவி செய்வதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நித்திய மீட்பை சொந்த இரத்தத்தினால் நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 9ஆம் அதிகாரம் 11, 12 வசனத்தை வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாய் என்ன பேசப்படுகிறது என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்க போகிறோம். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்களின் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும், தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும். இப்போ தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும், அந்த ஈஃபர், அந்த ரெட் ஈஃபர் இப்ப பலி கொடுக்கப்பட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த 3வது தேவாலயம் கட்டப்பட வேண்டும். 3வது தேவாலயம் யாரெல்லாம் கட்டப்போகிறார்களோ அவர்கள் மீது அந்த சிவப்பு கடாரியின் சாம்பல் தெளிக்கப்படும். அப்படி தெளிக்கப்படும் போது
அவைகள் அவர்களை சுத்திகரிக்கும் என்பதை இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னும் நம்பி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நீங்க பார்ப்பீங்கன்னா திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் தீட்டுப்பட்டவர்களின் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் தீட்டுப்பட்டவர்கள் மீது தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே. பாருங்க, அவர் நித்திய ஆவியானவர். இந்த நித்திய ஆவியானவர் தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம கொண்டு போக முடியும். நித்திய மீட்பை உண்டு பண்ணுகிறார். அவர் நித்திய ஆவியானவராயிருக்கிறார். அப்ப எல்லாமே நித்தியத்துக்குரியது. காரணம், அவர் நித்தியமானவர். மரித்தேன், அடக்கம் பண்ணப்பட்டேன், உயிரோடு கூட எழுந்தேன், சதா காலங்களும் உயிரோடு கூட இருப்பேன். அப்போ அவர் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிற தேவன். அவரை அழிக்க இந்த உலகத்தால் ஒருவரால முடியாது. இன்னைக்கு மனுஷன் மனசுக்கு வந்தபடி பேசலாம், வாய்க்கு வந்தபடி பேசலாம். நீ தேவனை எதிர்த்து நிற்க முடியாது. உன்னுடைய ஆயுசு நாட்கள் இந்த உலகத்தில் 70 80 அதை உன்னால தாண்ட முடியாது. ஆனா அந்த உயிர் போகும்போது நீ கிறிஸ்துவை பரியாசம் பண்ணி இருப்பாயானால், ஆவியானவரை பரியாசம் பண்ணி இருப்பாயானால், உலகத்தை உருவாக்கினரை பரியாசம் பண்ணி ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால் உன்னுடைய நிலைமை பாதாளத்தில் வைக்கப்படும் என்பதை நீ ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. கிறிஸ்து வருகைக்கு பிறகு 7 ஆண்டு காலம் ஆட்டுக்குட்டியின் திருமணத்துக்கு பிறகு 1000 வருஷம் அரசாட்சிக்கு பிறகு நித்திய பரலோகத்துக்குள்ள போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நித்திய ஆக்கினை தீர்ப்பை அடைகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்கள் எந்த கூட்டத்தில் நிற்க போகிறீர்கள் என்பதை முடிவு செய்வதற்கு இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் தான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்ட மக்கள் இருந்தாலும் இதை எதிர்க்கிற திரள் கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எதிர்த்து கொண்டு இருப்பீர்களானால் உங்க கடைசி கால நாட்கள், உங்க நித்தியம் பாதிக்கப்பட போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறதையும் ஊழியக்காரர்களை சூறையாடுவதையும் சபைகளுக்குள்ள கடந்து போய் நீங்கள் பல பொருட்களை ஒடிப்பதையும் பெரிய காரியங்களை ஒன்றும் தோண்ட போவதில்லை. ஆனால் நல்லா யோசித்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு காத்திருக்கிறது. உங்க முடிவு ஆக்கினை தீர்ப்பு கொள்ள முடியும். இன்றைக்கு விளையாட்டு வாக்காய் மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு இன்றைக்கு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த நாளிலே அவர்களும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இன்றைக்கே நீ இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒப்பு கொடுத்து அவர் சிந்தின அந்த இரத்தத்தினால் நீ கழுவப்பட உன்னை அர்ப்பணித்து நீ வாழ்வதற்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால் நித்திய வாழ்க்கையை பரலோகத்தில் தேவனோடு கூட பிதாவின் வீட்டிலே நீ அனுபவிக்க முடியும் என்பதை இயேசு சொல்லியிருக்கிற காரியம் வேதத்தில் நமக்கு தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அவர் பேசின ஒரு வார்த்தையும் தரையில் விழாதபடி எல்லா வார்த்தையும் நிறைவேறும் என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா அடையாளங்களும் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் நம்முடைய காலத்தில் தான் ஒவ்வொன்றும் நிறைவேறி வருகிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையிலே நீங்கள் அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பிவிக்க வேண்டுமானால் இயேசுதான் வழி என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் நித்திய ஆவிய உடையவர் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சி அந்த வசனத்தை வாசிப்போமா? நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளால் அல்ல சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயமோ ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர்கள் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார்.
மத்தியஸ்தராய் இருக்கிற. ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ, எங்க மரண சாசனம் உண்டோ, அங்கே அந்த சாசனத்தை எழுதினவனுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பு மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே அப்படின்னு தொடர்ந்து அப்படியே சொல்லிக்கிட்டு வரார். ரத்தத்தை குறித்து சொல்லிக்கிட்டு வரார். 15ஆம் வசனத்தின் இறுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ப்ராமிஸ் ஆஃப் த இட்டர்னல் இன்ஹெரிட்டன்ஸ் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தம் அடைந்தவர்கள் நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அப்ப நித்திய உடன்படிக்கை, அப்ப நித்திய மீட்பு, நித்திய ஆவியானவர், நித்திய உடன்படிக்கை. நாம் இந்த நித்தியத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் இயேசுவை தெளிவாய் பின்பற்றுவதற்கு நாம் நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே நம்முடைய காலத்தில் நிறைவேறி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் போதனையை கை கொள்ளுங்கள். தீமையான வழிகளை விட்டு விலகுங்கள். விலகுவதற்கான தான் இந்த நேரம். வெகு சீக்கிரத்தில் எக்கால சத்தம் கேட்பீங்க. யாரெல்லாம் எல்லாவற்றையும் தேவனுக்காக அர்ப்பணித்து உலகத்தை விட்டு விலகி உலகத்திலேயே வாழ்ந்தாலும் தேவனுக்குரியவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ அத்தனை பேரும் வரப்போகிற கோபாக்கணிக்கு தப்பித்துக் கொள்ள போறீங்க. ஏன்னா மரணத்த நிகழ்ச்சியில் லூக்கா 21:36 நாம் வாசிப்போம். என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அப்போ தப்பினா எஸ்கேப் ஆகிறது. வரப்போகிற கோபா அக்கணிக்கு எஸ்கேப் ஆகிறது. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி. அப்போ நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். வரப்போகிற கோபா அக்கணிக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் இந்த நாட்களிலே இயேசுவுக்காக உறுதியாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ வேண்டும். இதுக்கு முன்ன வாழ்ந்து மரித்தவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாய் மரித்திருந்தால் அங்கே வரமாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்திருந்தால் தான் வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரிப்பது என்பது வேற, கிறிஸ்தவனாய் மரிப்பது என்பது வேற. கிறிஸ்துவுக்குள் மரணத்தை சந்திக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் நியமங்களை கை கொண்டு வாழ்ந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் எப்படி வேணாலும் மனம் போவில வாழ்ந்துட்டு சர்ச்சில் கலாட்டா பண்ணியிருப்பான், கிறிஸ்தவங்களை விரோதமாக பேசியிருப்பான், மனம் போல வாழ்ந்திருப்பான், குடிச்சிருப்பான், வெறித்திருப்பான், வித்தியாசமான உலக இச்சைகளில் அகப்பட்டிருப்பான். ஆனால் கிறிஸ்தவனாக இருப்பான். அவன் மரித்தால் கூட அவன் போகிற அந்த சபையின் போதகரோ ஃபாதரோ இல்லை யார் இருக்கிறாங்களோ அவர்கள் அவனை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. காரணம், அவன் கிறிஸ்தவனாக இருந்தபடியால், அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் சபைக்கு வருகிறபடியால் அவனை போய் கிறிஸ்தவனாக அடக்கம் பண்ணியிருப்பாங்க. நான் புல்லுக்கு புல்லாய் மண்ணுக்கு மண்ணாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்ற அந்த காரியத்தை அவர்கள் பாரம்பரியமாய் சொல்லக்கூடிய காரியத்தை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொன்னதுனாலையும் சரி, இல்லை அவர்கள் அடக்கம் பண்ணதுனாலும் சரி, இல்லை அவன் கிறிஸ்துவ கல்லறையில் இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்குள் மரிக்கவில்லையானால் கிறிஸ்துவ கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவர்கள் உயிரோடு கூட எழும்புவதில்லை என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். நியாய தீர்ப்பில் நிற்பாங்க. எதற்காக அவர்கள் நியாய தீர்க்கப்பட்டார் என்பதை இயேசு அவர்களுக்கு சொல்லுவார். தேவதூதர்கள் இழுத்து கொண்டு போய் அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்தில் அவர்களை தள்ளிவிடுவார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது கிறிஸ்து சொன்ன போதனைகளை கை கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளின் பிரகாரம் தன்னை காத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை பெற்று பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடி, கண்டிக்கிறபடி, ஆலோசனை தருகிறபடி இந்த உலகத்தில் நடந்து அவரே சார்ந்து வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் மரித்ததபடியால் அவர்கள் எந்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கட்டும், அடக்கம் பண்ணாமல் அவர்கள் எரித்து சாம்பலாய் தூசியோட தூசி, காற்றோட காற்றாய் பறந்து போய் இருக்கட்டும், இல்லை கடலிலே மூழ்கி அவர்கள் மரித்திருக்கட்டும், எல்லாம் உயிரோடு கூட எழும்பி மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறார்கள். அந்த நாள் வெகு சீக்கிரத்தில் வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்போது பேசிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் நானா யோசித்து கற்பனை பண்ணி பேசுகிற வார்த்தைகள் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என் மூலியமாய் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உங்க வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணிக்காவிட்டால் நீங்கள் பரிதாபமான நிலையில சிக்கிக் கொள்வீர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகம் இருள் நிறைந்த இந்த உலகம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம்
இந்த உலகத்தில் எல்லாமே தேவனுக்கு விரோதமான காரியங்கள் தான் அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்களாய் அல்லாமல் இதே உலகத்தில் கிறிஸ்துவின் ஒளியை சுமந்தவர்களாய், கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களாய் நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு அப்படிப்பட்டவர்களோடு கூட அதிகமாய் கலவாமல் தேவனோடு கூட இணைந்து வாழ 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 ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி அற்புதமான விதத்தில் தொடர்ச்சியாய் நம்மை வழிநடத்துவதற்கு அவரே உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், வரப்போகிற ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்ள போகிறீர்கள். அப்படி இல்லையானால் சிக்கிக் கொள்வீர்கள் என்பதை ஆவியானவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று வேதத்தில் எழுதப்படவில்லையா? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்கள் செவிகள் கேட்டிருக்குமானால், மனம் திரும்புதல் உங்களுக்குள் வராமல் போனால் நீங்கள் அந்த பரிதாபமான நிலையில சிக்கிக் கொள்ள போகிறீர்கள். அப்படி மனம் திரும்பி நீங்கள் உங்களை ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்த இரத்தத்தினாலே, இயேசு சிந்தின பரிசுத்த இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டு அந்த நித்திய ஆவியுடையவர்களாய் நித்திய உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் நித்தியமான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிப்பீர்கள் என்பதை தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எல்லா சத்துருவின் கிரியைகளுக்கும் அவர் நம்மை விலகி காத்து அற்புதமான பாதையில நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவரே சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனோடு இணைந்து வாழுங்கள், தேவனுக்காக வாழுங்கள், தீமையை விட்டு விலகுங்கள், நன்மையானவைகளை பின்பற்றுங்கள், வசனத்தின் வெளிச்சத்தில் நடங்கள். இரவும் பகலும் இதில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை படிப்பறிவு உனக்கு இல்லையானாலும் உன் கையில் கட்டாய மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். அது பட்டன் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை ஆண்ட்ராய்டு ஃபோனால் இருந்தாலும் சரி, ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வச்சிருந்தாலும் சரி, வசனங்களை கேட்கறதுக்கு பழகுங்கள், வசனத்தைக்குரியவைகளை தியானிக்க பழகுங்கள். அது உங்கள் காதுகளுக்குள்ள போக 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 உங்கள் ஆத்துமாவையும் உங்கள் இருதயம் தேவன் பக்கமாய் திரும்ப 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 நீங்கள் தேவனுக்கு முன்ன நிற்கக்கூடிய பாத்திரங்களாய் காணப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. வேத வசனம் சொல்லுகிறபடி அந்த கெடாரியின் இரத்தமும் வெள்ளையாட்டின் இரத்தமும் பாவத்தை மன்னிக்க தகுதி உள்ளதாக இருக்குமானால், நமக்காக இந்த உலகத்தில் பிரதான ஆசாரியராய் இறங்கி பழுதற்ற ஒரு ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால் நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருப்பாரானால் அது எவ்வளவாய் மேன்மை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் பலர் இயேசுவை குறித்து பரியாசம் பண்ணலாம், பல காரியத்தை குறித்து பேசலாம். அவங்களுக்கான முடிவு வந்து கொண்டிருக்கிறது. அந்த முடிவு நாட்களில் தான் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களை கர்த்தர் விசாரித்துக் கொள்வார். ஆனால் கேட்கிற நீங்கள் தேவனுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அப்படி பரியாசம் பண்ணக்கூடியவர்களை விட்டு விலகி தேவனோடு நடக்கக்கூடியவர்களோடு கூட இணைந்து இதே உலக வாழ்க்கையில் நீங்கள் செயல்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். உங்களை பார்த்துக் கொள்ளுங்க, அர்ப்பணிச்சு கொள்ளுங்க, நித்திய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க ஒப்பு கொடுங்க. கடைசி மணி நேரம், கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவனோடு இணைந்து வாழவும் தேவனுக்காக வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. மீண்டும் கடைசியாக ஒரு முறை, ஏன்னா நமக்கு நேரம் முடியுது, கடைசியாக ஒரு முறை 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்குமா? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசித்து கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியரார் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படியெனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்களின் மேல் தெளிக்கப்பட்ட கடாரின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்களில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக
புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த 5 வசனத்தை 11 நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் நமக்கு மத்தியஸ்தர். இயேசுதான் உங்களுக்கு மீட்பை கொடுக்க முடியும். இயேசுதான் உங்களுக்கு வழி திறக்க முடியும். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுங்கள். நம்ம நித்திய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுவோமானால் உலகத்தில் இருக்கிற காரியங்களை ஆண்டவர் சந்தித்து கொடுப்பார். அதுதான் அவர் நமக்கு சொல்லியிருக்கிற விஷயம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, பின்பு இவைகளெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் அழிந்து போகிறது தான் எல்லாமே. நீங்கள் பொண்ணு வாங்குங்க, வெள்ளி வாங்குங்க, செம்பு வாங்குங்க, இரும்பு வாங்குங்க, இல்லை பெரிய பெரிய வீடுகளில் வாழ்ந்துடுங்க. மரிச்சா வீட்டெல்லாம் அப்படியே உங்கள் கல்லறைக்குள்ளே சேர்த்து புதைச்சிருவாங்களா? யோசித்து பாருங்கள். இல்லை நீங்கள் உபயோகப்படுத்தி இருந்த பொருளெல்லாம் கல்லறைக்குள்ளே சேர்த்து புதைச்சிருவாங்களா? இல்லை, உங்களை மாத்திரம் புதைப்பாங்க. எல்லாத்தையும் கைட்டிடுவாங்க. கையில் இருக்கிறது, காலில் இருக்கிறது, காதில் இருக்கிறது எல்லாமே கைட்டிடுவாங்க. நீங்கள் கட்டின ஒரு நல்ல ஆணாக இருந்தால் ஒரு நல்ல சூட்டு போடுறவங்க இருக்கிறாங்க, இல்லை வெள்ளை துணி போடுறவங்க இருக்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பப்படி போடுறாங்க. இல்லை ஒரு சாரீ கட்டுவாங்க. ஏதோ ஒன்று போட்டு உங்களை வச்சு அந்த பாக்ஸில் வச்சு, அது சந்தன பாக்ஸாக இருக்கட்டும், எந்த மரத்தில் செய்யப்பட்ட பாக்ஸாக எல்லாம் மண்ணுக்குள் தான் போகுது. சில பேர் கட்டடத்தை கட்டி அது உள்ள உப்பு போடுவாங்க. சில பேர் பூவை தெரிப்பாங்க. எதனா தெரிக்கிட்டாங்க, செத்தது தான். எல்லாமே மண்ணுக்கு ஒப்பாக மாறிவிடும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எக்கால சத்தம் போதும்போது முதலாவது எழுந்திருக்க போகிறார்கள். கிறிஸ்துவ அல்லாத மரித்தவர்கள் அப்படியே வைக்கப்பட்டு கிறிஸ்து நியாய தீர்ப்பு நாளில் 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச உடனே நியாய தீர்க்கப்படும். அந்த நாளில் அவங்கள கொண்டு வந்து எதற்காக அவங்கள நியாயம் தீர்க்கிறார் என்று சொல்லி அவங்கள தேவதூதர்கள் வச்சு அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல தள்ளப்படுவார்கள். ஏன்னா ஜீவ புத்தகத்தில் எவர்களுடைய பெயர் காணப்படாததோ அவர்களெல்லாம் தள்ளப்பட்டார்கள் என்று வேதத்தில் நமக்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆயத்தப்படுங்கள். ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம், இல்லை கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய, கிறிஸ்துவை நம்பக்கூடிய விசுவாசிகளாக இருக்கலாம். நீங்கள் சபைக்கு விசுவாசி இல்லை, அவருக்கு விசுவாசி. ஏன்னா விசுவாசம் மக்கள் அவரை விசுவாசிக்கக்கூடியவர்கள் இருக்கலாம். ஊழியக்காரங்களாக இருந்தீங்கன்னா நம்ம என்னத்தான் செய்தி கொடுத்தாலும், நம்ம என்னத்தான் சபைகளை நடத்தினாலும், நம்ம என்னத்தான் ஊழியத்தை உலகத்தில் செஞ்சாலும் பிதாவின் சித்தத்தின் படி தான் செய்யணும். வேறு நம்ம இஷ்டத்தின்படி நம்ம செய்வதுக்கு, நம்ம கண்டபடி நடப்பதுக்கு அவர் அனுமதிப்பது கிடையாது. அவர் சொல்லுகிறபடி தான் நாம் கடந்து போக வேண்டும். அவருக்கு தான் நம்ம ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு சபையில் உடன் ஊழியர்களாக இருப்பீங்கன்னா அந்த மூத்த ஊழியக்காருக்கு அடங்கி நீங்கள் நடக்கணும். நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த மூத்த ஊழியக்காருக்கு ஆண்டவர் என்ன தரிசனம் கொடுத்துருக்கிறாரோ அந்த தரிசனத்தில் நீங்கள் இணைந்து செயல்படணும். ஒருவேளை உங்களுக்கு தனி தரிசனம் உண்டாச்சு, தனி வெளிப்பாடு வந்துச்சு அப்படின்னா அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து உங்கள் சொந்த இஷ்டத்தை நீங்கள், அதுவும் தேவன் சொல்லுகிறபடி நீங்கள் செய்து கொண்டு கடந்து போகலாம். ஆனால் சும்மாவே 4 பேர் பேச்சை கேட்டுக்கின்னு அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், நான் தனியாக வைக்க முடியாது, நான் நிற்க முடியாதுன்னு 10 பேர் 20 பேர் வச்சுக்கின்னு ஒரு சபையை ஆரம்பித்து அது ஒரு சபைன்ற பெரிய பில்டப்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா நியாயம் தீர்க்கிற தேவன் வரார். கட்டாய நியாயம் தீர்ப்பார். மிஸ் ஆகவே ஆகாது. பார்த்துக்க, மனம் திரும்பு, இயேசுவோட நட, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவனோடு நடந்தால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க போகிற, அப்படி இல்லைன்னா நித்திய அக்கனியும் அழுகையும் பருக்கடிப்பு நிறைந்த இடத்துல தள்ளப்பட போகிற முடிவு பண்ணிக்க. எனவே இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்களானால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இருதயத்தில் குத்துண்டு உமக்காக வாழ வேண்டும் என்று விருப்பப்பட்டு ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பலன் தருவீராக. உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ கிருபை தாங்க. தவறான வாழ்க்கை முறைகளை விட்டு விலகி நன்மையான பாதைகளில் தொடர்ந்து முன்னேறி கடந்து போக உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சத்துருவின் எல்லா தந்திரங்களுக்கும் அந்தகாரரின் ஆதிக்கங்களுக்கு விலகி காத்து நன்மை, இரக்கம், கிருபை, தெய்வம் விளங்க பண்ணி ஆவியானவர் கூடவே இருந்து நீரை வழிநடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உங்கள் திருப்பிரசனத்தில், உங்கள் திருப்பாதத்தில் எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறேன். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இவர்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறபடியால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்கிற வரை எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சரீர பலவீனங்களை நீர் நீர்க்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.
குடும்ப போராட்டங்கள் நீங்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்க எதிர்காலத்தை இந்த உலகத்தில் இருக்கிற வரை என்ன செய்ய நீர் விருப்பமாக இருக்கிறீரோ அவைகளை அவர்கள் மூலியமாக செய்து அவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் பிரசனத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக்கொள்ளும், வழிநடத்த உங்கள் நாம மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நேற்று தினத்தில் கூட மாரணத்த நிகழ்ச்சியில் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நித்திய ஜீவன் நிகழ்ச்சியில் நித்தியத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறபடியால் இதிலேயும் உங்களுக்கு நித்தியத்தை குறித்து நிறைய காரியங்கள் போதிக்கப்பட்டு வருகிறது. தேவனோடு இணைந்து வாழுங்க, தீமைக்கு உங்களை விலகி காத்துக்கொள்ளுங்க, நன்மையான பாதையில் நடந்துங்க. நாம் ஆராதிக்கிற ராஜா வெகு சீக்கிரத்தில் மேகத்தின் நடுவில் வெளிப்பட போகிறார். அவரோடு வாழ்ந்த நாம் அவரோடு கூட கடந்து செல்ல போகிறோம். எனவே உயிரோடு இருப்பேனானால், கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால், அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை உங்கள் கிட்டேருந்து நான் விடை பெறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.